வெல்கம் டு உமா சிவா கிச்சன். டுடே ரெசிபி நம்ம பார்க்க போகிறது சுவையான மொறு காலிஃப்ளவர் பக்கோடா தாங்க. நம்ம பேக்கரி ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவர் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அந்த காலிஃப்ளவர் எல்லாம். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பெரிய கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி கலருக்காக, அப்புறம் வெறும் மிளகாத்தூள் வந்துட்டு காரத்துக்கு போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. கடலை மாவு வந்துட்டு ஒரு 4-5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ அரிசி மாவு வந்துட்டு ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்கூப் போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நம்மளுக்கு அந்த மாவு வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றக்கூடாது, லைட்டாக வேணும்னா தண்ணி தெளித்து பண்ணிக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உதிரியாக தான் இருக்கணும் பகோடாக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு கடாயில் ஆயில் போட்டுக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸோ நல்லா ஆயில் வந்துட்டு காயட்டும். பாருங்கள் எப்படி சூப்பராக வந்துட்டு நம்மளுக்கு அந்த மாவு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் போயிருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு ஆயில் காஞ்சதும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கணும். எல்லாத்தையும் மொத்தமாக போடக்கூடாது, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போடணும். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் சூப்பராக வந்துட்டு கலர்ஃபுல்லாக செமையாக இருக்குது பாருங்கள். இது வந்து கொஞ்சம் நேரம், ரொம்ப நேரம் எடுக்கும். ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சும் நீங்கள் வந்துட்டு வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த கிறிஸ்பியாக நல்லா வரும். ஸோ கிறிஸ்பியாக வர்றதுக்கு தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் அண்டு அரிசி மாவு போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. அவ்வளவுதாங்க, நம்மளுடைய காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. அப்படியே எடுத்து நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதான். இதுக்கு கொஞ்சம் லெமன் மேலே போட்டு வெங்காயம் வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.